Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Smile TV வாங்க வீடியோக்குள்ள போலாம். وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر أو كما قال نبينا صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்பருமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்பு வாய்ந்த 27ஆம் தராவி தொழுகையை தொலை முடித்துவிட்டு புனிதமான குர்ஆன் ஷரீஃபை நிறைவு செய்து கத்தமுல் குர்ஆன் துஆ ஓதப்பட்டு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நமது இந்த பள்ளியில் பல ஆண்டுகளாக தராவி தொழுகையை தொலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலை துணை மாமம் பணி செய்யக்கூடிய மௌலானா மௌலவி சுல்தான் அலாவுதீன் குலாலி பீகா ஹதரத் அவர்கள் அழகான முறையிலே நம்மளுக்கு தொழுக வைத்து ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகைக்கு பிறகு சுருக்கமான முறையில் தமிழை சொல்வார்கள், நச்சுண்டி என்று சொல்லுவாங்க. அது மாதிரி இரண்டு விஷயங்களாக சொல்லி மிக அருமையான விளக்கங்களை சொல்லி கொண்டிருந்தார்கள். யாரு கண்ணு பட்டதோ தெரியல, ஆத்தாலை வை கண்ணிய வைக்கிறார், யாரு கண்டுபிடிச்சு தெரியல. இந்த 2-3 நாளா எல்லாம் ஸ்பீக்கர்கள் அவுட் ஆகி போச்சு. அல்லாஹ் தாலா அப்படி இருந்தும் கூட விடலை, தொடர்ந்து ஓதி எவ்வளவு சிரமந்தாலும் கூட அந்த சிரமங்களை கற்றத்தை ஒரு பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் இடையில கேட்டேன், தொழு வைக்கிறீங்களா இல்லை வேற எதுவும் மாற்றுவோமா என்ன செய்வோன்னு சொல்லி, இல்லை தொழு வச்சிடறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காரணம், ஒரு நபருக்கு பிள்ளைகள் நிறைய இருந்தாலும் கூட தாயினுடைய மடியில எந்த பிள்ளை இருக்கும் என்று சொன்னா, எந்த பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லையோ அந்த பிள்ளை தான் தாயுடைய மடியில் இருக்கும். அதுபோல அல்லாஹ்வினால் படைக்கக்கூடிய மனிதர்கள்ல அல்லாஹ்வுடைய அந்த ஈர்ப்பு என்பது, அல்லாஹ்வுடைய பார்வை என்பது யார் பக்கம் இருக்கும் என்று சொன்னால், அவன் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகள் யாரிடத்திலே போய் சேர்கிறதோ அந்த சோதனையும் அல்லாஹ் கொடுத்துட்டு அந்த நபரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சோதனையின் பிரகாரம் செயல்படுகிறானா இல்லையா, அவன் நம்புகிறானா இல்லையா என்று நேரடியாக பார்வை செய்கிறான். அந்த நிலை மௌலானா மௌலவி நமது சுல்தான் அலாவுதீன் ஏற்பட்டு கவனமெல்லாம் இங்கே வந்து முழுமையாக குர்ஆனை ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதரத் அவர்களுக்கு வல்லரகமா நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்திருவானாங்க, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருவானாங்க. மிக விரைவில் அவர்களுக்கு திருமணம் அடையக்கூடிய ஒரு நிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி பொருத்தமான ஜோடியும் அல்லாஹ் தந்திருவானாக. அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான நலன்களையும் அல்லாஹ் தந்திருவானாக என்று எல்லோரும் சேர்ந்து நாம் துஆ செய்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில பலவிதமான படைப்பினங்களை படைத்திருக்கிறார். அந்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் சிலவைகளை தேர்வு செய்கிறான். பலதை படைத்து சிலதை தேர்வு செய்து அந்த சிலதில் ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த படைப்பினர் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல ஜின் வர்க்கம், மலக்கு வர்க்கம், மனித வர்க்கம் என்று படைக்கப்பட்டு இவைகளே சிறந்ததாக மனித வர்க்கத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இந்த மனிதர்களிலே நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். அந்த நபிமார்களில் ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அந்த ரசூல்மார்களில் 4 ரசூல்மார்களை உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 4 ரசூல்மார்கள் அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அந்த 4இல் ஒரு நபரை அல்லாஹ் தேர்வு செய்து
முன்படுத்தி வைத்திருக்கிறான். இது போல நாட்களிலே வல்ல ரஹ்மான் பல, அதாவது 12 மாதங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். முஹர்ரம், துல்காய்தா, துல்ஹஜ், ரஜப், இந்த 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களை முற்படுத்தி கணக்கில் சேராத ஒரு தனித்துவத்தமாக, ஒரு தனிமையான முறையில சிறப்பான ஒரு மாதத்தை அல்லாஹ் ஏற்படுகிறான் என்று சொன்னால் அது ஷஹ்ரு ரமதான் என்று சொல்லக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை முன்படுத்தி வைத்திருக்கிறான், முற்படுத்தி வைத்திருக்கிறான். அதுபோல நாட்களில் பார்க்கின்ற பொழுது வாரங்களில் 7 நாட்கள் இது மாதிரி ஒரு நாள் முற்படுத்தி வைத்திருக்கிறான், அது வெள்ளிக்கிழமை. ஆண்டுகளில் 4 நாட்களை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். 2 பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், ஈது பெருநாள், இன்னொன்று வெள்ளிக்கிழமை, இன்னொன்று அரபாவுடைய நாள். இந்த 4 நாட்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்துட்டு இந்த 4இல் ஒரு நாளை முற்படுத்தி வைத்திருக்கிறான், அதுதான் அரபாவுடைய நாள். அதுபோல இரவுகளை பார்க்கின்ற பொழுது வல்ல ரஹ்மான் இரவுகளையும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். முஹர்ரத்துடைய இரவு, 10வது நாள் இரவு, 2 பெருநாளுடைய இரவு, பராத்துடைய இரவு, லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய இரவு. இந்த இரவுகளில பல இரவுகளிலே சில இரவுகளை முற்படுத்தி வைத்துவிட்டு அதிலே ஒரு இரவை முன்னாடி வைத்திருக்கிறார். அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு. லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய இரவு. அதே போல வேதங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார், சுஹஃபுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சுஹஃபுகள், வேதங்கள் இவைகள் எல்லாம் மனிதர்களுக்காக நேர்வழி காட்டக்கூடியவைகள். அந்த சுஹஃபுகளில் வேதங்களை அல்லாஹ் முற்படுத்தி வைத்திருக்கிறார். 4 வேதங்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன், 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களில் ஒன்றை முற்படுத்தி சிறப்பாக்கி வைத்திருக்கிறார், அதுதான் குர்ஆன் ஷரீஃப். அந்த குர்ஆன் ஷரீஃபை முற்படுத்தி வைத்துவிட்டு அந்த குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் ஒரு இரவிலே. சில இரவுகள் இருக்கிறது, அதிலே ஒரு இரவு அந்த இரவிலே இறக்கி வைத்திருக்கிறான் குர்ஆன் ஷரீஃபை. அந்த இரவுக்கு பெயர் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் அதை அந்த இரவிலே, எந்த இரவு? லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு இறக்கி வைத்திருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் என்ன? கதிர் என்று சொன்னால் என்ன? சிறப்பு, கண்ணியம், விதி, தீர்ப்பு என்று பல பொருள் இருக்கிறது. அதிலே 4 பொருள் இருக்கிறது. சிறப்பு, கண்ணியம், தீர்ப்பு, விதி என்று இந்த 4ஐயும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான் இந்த ஒரு வார்த்தையிலே, கதிர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே. கதிராக இருக்கக்கூடிய கண்ணியமான சிறப்பு வாய்ந்த அந்த இரவிலே குர்ஆன் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், கேட்கிறான். அமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் சொன்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். வீட்டுல சில பொருளை வச்சிருக்கிறோம், ஒரு குழந்தை வந்துச்சு, பேப்பர் தூக்கி கிழிச்சுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என்ன செய்வேமா டேய் என்ன பேப்பர் தெரியுமா, இதை போய் கிழிக்கிறே நீ, சத்தம் போடுவோம். காரணம், அந்த பேப்பர், அந்த தாள் மிக முக்கியமானதாக இருக்கும். ஒரு கால் ரூபா தாளாக கூட இருக்கலாம், அந்த குழந்தைக்கு தெரியாது அல்லவா, அது என்ன தெரியுமா விரட்ட போய் நிலை பார்க்கிறோம். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் முஹம்மது என்பவர்களும் அவர்களோடு கூட சேர்ந்த சில நபர்களுமே உஸ்மானுடைய வீட்டு காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி குதித்து போய் கொலை செய்வதற்காக வேண்டி இந்த அபூபக்கர் சித்தீக் அவருடைய மகனார் முஹம்மது அவர்கள் உஸ்மானுடைய தாடியை பிடிச்சுக்கிட்டு திட்ட ஆரம்பிக்கலாம். அப்பொழுது உஸ்மான் சொன்ன வார்த்தை, முகம்மதே, இந்த தாடியினுடைய மகத்துவத்தை உமக்கு தெரியுமா? இந்த தாடியினுடைய மகத்துவத்தை உம்முடைய தந்தை தெரிந்த அளவிற்கு தெரியவில்லையே என்று சொன்ன உடனே அந்த முகம்மதுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பயம் வந்து விட்டது. பயம் வந்த உடனே அந்த தாடியோட கையை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிட்டார். இப்ப ஒரு பொருள். அதுபோல உமருல்லாவுடைய ஆட்சி காலத்துல உமருல்லாஹு தஆலா அவர்களும் அவர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி,
ஒரு கிழவி. அந்த கிழவியை பார்த்த உடனே உமரில்லாஹு அவர்கள் பார்த்து நின்று பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசி இருக்கும் பொழுது கூட வந்து அதிகாரிகள் கேட்கிறாங்க, நினைக்கிறாங்க, மனசு நினைச்சுக்கிறாங்க, என்ன அமீர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ஓய்வு ஒரு கிழவிகிட்ட உட்கார்ந்து இவ்வளவு நேரம் வச்சிருக்கிறாங்களே, இந்த கிழவிகிட்ட மீண்டும் பேசியிருக்கிறாங்களே, நம்மளுக்கு வேற வேலையெல்லாம் இருக்குதே என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் உமர்லாசன் சொல்றாங்க, அதிகாரி தோழர்களே, இந்த கிழவி யாரும் தெரியுமா? இந்த கிழவினுடைய இந்த அம்மாவுடைய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அம்மாவுடைய இந்த கிழவி இந்த அம்மாவுடைய வார்த்தையினால் அங்கு இருக்கக்கூடிய வல்லர் மஹ்துஸ்மானத்துல அல்லாஹ் குர்ஆனுடைய அந்த ஆயத்தையே அல்லாஹ் எனக்கு வச்சுட்டான். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த இந்த கிழவி இந்த அம்மா தான் பேசிட்டு இருக்கிறேன், அதனால நான் இன்னும் எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டே இருப்பேன் என்று செய்தி சொல்லி காட்டினாங்க. என்ன காரணம் என்று சொன்னா, அந்த கிழவி அவங்களுடைய கணவர் அந்த காலத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு, மனைவிய விவாகரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தலாக்கு சொல்லணும், அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அந்த மனைவியுடைய முதுகை பார்த்துட்டு என்னுடைய தாயுடைய முதுகு மாதிரி இருக்கு என்று சொன்னாலே விவாகரத்தாயும், அது என்னுடைய தாயுடைய கை மாதிரி இருக்கு என்று சொன்னாலே விவாகரத்தாயும், தான் சொல்லப்படும். இந்த செயலை அவருடைய கணவர் சொல்லிட்டார். கணவர் சொன்ன ஆனா நேசமா இருக்கக்கூடிய நபர், கணவன் மனைவி ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய நபர்கள், ஆனால் இந்த வார்த்தை சொன்னதால பிரியக்கூடிய உண்டான ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டதே என்பதை நினைத்து உடனே அல்லாட்ட முறையிடலாம், யாரும் இப்படி நிலைமை ஆகி போச்சே, இதுக்கு என்ன செய்யறது? ஆனா நாங்க என்ன செய்யறோம், ரொம்ப பாசமா இருக்கிறோமே, எல்லாம் ஆயிடுச்சே, இந்த சட்டத்தை மாத்துனா என்ன, இந்த சட்டத்தை மாத்துனா என்ன என்று அல்லாஹ்விடத்துல மன்றாடி துவா கேட்டு காரணமாக வல்ல ரஹ்மான் இந்த சட்டத்தையே மாத்தினான். முஜாதலா என்று சொல்ல இந்த சூறா ஒன்று, முஜாதலா என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா, அந்த சூறா அல்லாஹ் இந்த சொல்லி காட்டினான். அதாவது அல்லாஹ்வுடனே பேசி சட்டத்தை, அதாவது உரையாடி மாற்றிய பெண்மணி, இந்த பெண்மணி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அம்மாட்ட பேசினால ஒண்ணு குற்றம் இல்லை, நான் பேசிக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தை. இந்த கிழவிதான் நினைக்கக்கூடாது, இந்த கிழவிதான் நினைக்காம இந்த கிழவி யாரும் தெரியுமா என்று சொல்வது போல ஒவ்வொரு விஷயம் பார்க்கிறோம். அதிசயம் நம்ம நல்ல கண்ணியம் தெரிய வேண்டும் என்பதற்காக தெரியுமா என்ன சொல்லும். அது போல அல்லாஹ் சொல்கிறான், வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்னன்னு தெரியுமா? அந்த லைலத்தினுடைய சிறப்பு அவ்வளவு இருக்குது சொல்ல அல்லாஹ் சொல்றான், என்னன்னு தெரியும் சொல்லி சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ரு ஷஹர் சொல்லிட்டு தனஸுல் மலாயிகத்து வர்ரூஹ், அந்த இரவுல மலக்குமார் இறங்குகிறாங்க. மலக்குமார்கள், அந்த மலக்குமார்கள்ல ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறக்கிறார்கள். எதினி ரப்பி மின் குல்லி அம்ரு, அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் அந்த ஒரு ஆண்டிற்கு உண்டான காரியங்களை, ஒரு சட்ட திட்டங்களை, அந்த பட்ஜெட் தாக்கி சொல்லக்கூடிய அந்த வராத்துடைய அல்லாஹ் விதித்தானே ஒரு ஆண்டிற்குரியதை, வராத்துடைய இரவுல ஒரு ஆண்டிற்குரிய அந்த பட்ஜெட்டை அல்லாஹ் இறக்கி வைத்தால் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து இந்த இரவிலே அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய ஒரு இரவு, அதான் விதி சொல்லுவோம். கதிர் கதிர் சொல்லக்கூடிய அந்த கதிர் சொல்லக்கூடிய அந்த விதியை கொண்டு வரக்கூடிய இரவாக இருக்கிறது. சலாமுன் ஹிய அத்தாவுல் ஃபஜ்ர், அது மட்டும் இல்லாம இந்த மலைகள் வரான்னு சொன்னா சலாமுன் சாந்தியோ சாந்தி, அதாவது நிறைவோ நிறைவு, ஒரு அமைதியோ அமைதி இறங்கி கொண்டிருக்கிறது. எது வரைக்கும்? ஹிய அத்தாவுல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும், ஃபஜ்ர் தொலை பிறகல்ல, ஃபஜ்ர் வரைக்கும். எப்போ ஃபஜ்ர் நேரம் வருகிறதோ அந்த நேரம் வரைக்கும், எப்ப இருந்து? இந்த மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இந்த மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படி இறங்குறாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இன்னஹா லைலத்து சாபியத்துன் அவ் தாஜில் இஸ்ரீன வைனல் மலாயிகத தில்க லைலத்த பில் அர்தி அக்ஸர் மின் அததில் ஹஸல். புடி கருகள் பாருங்க, பூமியில
எவ்வளவு பொடி கருள் இருக்கிறது, என்ன முடியுமா? பொடி பொடி கருக்கள் இருக்கிறது அல்லவா, அதை விட மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்போ இந்த லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய இந்த இரவுல இந்த பூமியில எவ்வளவு பொடி பொடி கருள் இருக்கிறதோ அதை விட இந்த மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிறார் என்பதாக நபிகள் பெருமானார் சொல்லியிருக்காங்க. கண்ணியமானவர்களே, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானு இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து விட்டாங்களோ, யார் நிற்கிறவன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நிற்கிறார்களோ, ஈமானுடனே நம்பிக்கை கொள்ளணும், இஹ்திஸாபன் களப்பற்ற முறையில பரிபூர்ணமான எண்ணத்துடனே உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் இந்த லைலத்துல் கத்ரை நின்று வணங்குறாங்களோ அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இப்ப இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில நின்று வணங்கினால், உட்கார்ந்து திக்ர் செஞ்சால் அல்லது குர்ஆன் ஓதினால், ஆக மொத்தத்தில் அந்த இரவிலே விழித்திருந்து இபாதத் செய்யக்கூடிய அந்த நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன்னிப்பது மட்டுமல்ல, மன்னிப்பது உடனே மலக்குமார்கள் அந்த மனிதத்திலே முசாபாக செய்கிறாங்க. முசாபாக செய்யக்கூடிய நபரை தெரிந்து கொள்ளலாம். எப்படி வழங்கிக் கொள்வது? முசாபாக செய்கிற பொழுது யாரிடத்துல அந்த மலர்கள் முசாபா செய்கிறார்களோ அந்த நபருக்கு திருப்பி போகும். முடி ரோமங்கள் எல்லாம் நட்டுக்கிட்டு புள்ளரி சொல்ல பாருங்க, அது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உண்டான ஒரு நிலை சொன்னார். அதில் நம்மளை அறியாமல் கண்ணீர் வர ஆரம்பிக்கும். கண்ணீர் வரும். கண்ணீர் வருகின்ற பொழுது நினைத்துக் கொள்ளலாம், நம்மிடத்துல யார் வந்திருக்கிறா? மலக்குகள் வந்துட்டாங்க, மலக்குகள் முசாபா செய்யறாங்க என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த நிலை வந்துவிட்டு அந்த இதை அடைந்து விட்டாலே இது மாதிரியான பெரிய பங்கு ஒன்றுமே இல்லை. காரணம், இந்த இரவுல லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய அந்த இரவுல 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் என்கிற பொழுது எத்தனை ஆண்டுகள்? 83 ஆண்டு. 83 வருஷம் செய்த அமல்கள் எப்ப கிடைக்குது? ஒரே ஒரு இரவுல செஞ்ச அமல் கிடைக்கும், அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் 83 ஆண்டுகள். 83 ஆண்டு நம்ம வாழ்கிறோமா? கேள்விக்குறிதான். எத்தனை சமம் தொழுதுகிட்டு இருக்கிறோம்? இந்த நிலை சஹாபாக்கள் பற்றி வந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. முன்னாடி ஒரு காலத்துல ஒருத்தர் இருந்தார், மனிதா காலத்துல சமூன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். சமூன் சொல்லக்கூடிய சம்சனை சொல்லக்கூடிய நபர், அவர் 1000 ஆண்டுகள் போர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். போர் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நபர் 1000 ஆண்டுமே போரில வெற்றி தருப்பார். இப்படியாப்பட்ட நபர் அவருக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறப்பை பற்றி சொல்லி காட்டினாங்க. சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியம் கேட்டாங்க. 1000 ஆண்டுகள் அவங்க 1000 மாதம் அப்படி செஞ்சுக்கிறாருன்னு சொன்னா அந்த நன்மை நம்மளை அடைய முடியுமா என்று ஆச்சரியம் கேட்கும் பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய உம்மத்துமார்களுக்கு அந்த 1000 மாதங்கள் எவ்வாறு போர் செஞ்சு நன்மையை அடைந்து கொண்டாரோ அதை விட உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும், உங்களுடைய உம்மத்துமார்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு எப்போ வருகிறது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய முந்தைய 10 நாளை இஹ்திகாஃப் இருந்தாங்க. எதற்காக? அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த தெரிய வேண்டும் என்பதற்காக இஹ்திகாஃப் இருந்தாங்க. மலக்கு சொன்னாங்க, நபியே இந்த இரவுல லைலத்துல் கத்ர் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படியா? சரி, அடுத்த 10 நாள் இருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த 10 நாள் இருந்தாங்க. அப்பொழுது மலக்கு சொன்னாங்க, இல்லை இந்த இரவுலையும் இல்லை, ஆனா பிந்திய 10 நாள்ல தான் ஒரு நாள் இருக்குது என்பதை மலக்கு சொன்னாங்க. மலக்கு சொன்னது பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருடந்தோறும் ரமலானுடைய பிந்திய 10 நாட்கள்ல இஹ்திகாஃப் ஆரம்பிச்சாங்க. இஹ்திகாஃப் இருந்துட்டு அந்த 10 நாளில் ரமலானுடைய ஒரு மாதத்துல பல இரவுகள் இருக்கிறது. அந்த பல இரவுகளிலே 5 இரவை சிறப்பாக ஆக்கியிருக்கிறார்.
21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவை சிறப்பாக்கிட்டு இந்த 5 இரவில் ஒன்றை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அந்த ஒன்றுதான் 27ஆம் இரவு. இந்த 27ஆம் இரவு என்பதை எப்படி சொல்ல முடியும் என்று பார்க்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் சொல்லி காட்டாங்க, இன்னஹா லைலத்து சாபியாத்துன் அவ் தாசியாத்துன் பைஸ்ரீன இன்னல் மலாயிகத்தை தில்க லைலத்து. அதாவது இந்த ரமலானுடைய மாதத்துல 27ஆம் நாள் அந்த இரவு அல்லது அவ் தாசியாத்துன் 29வது நாள், இந்த நாட்களை நீங்க தேடிக்கொள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, ஒற்றைப்படையான இரவுல தேடி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல 27, 29 என்று 2 நாளை குறிப்பிட்டு சொல்லி காட்டாங்க. இன்னொரு இது சொல்லி காட்டுறாங்க, மன் கான முத்தஹர்ரியா ஃபல்யதஹர்ரஹா லைலத்து 27 லைலத்துல் கத்ர் தேடக்கூடிய நபர்கள் முத்தஹர்ரியா ஃபல்யதஹர்ரஹா லைலத்து 27 நம்மளுடைய பிறை 27 தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. இப்ப 27 என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் வந்தார், அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்றாங்க. ஒரு மனிதர் வந்து ஒரு சாஹிப் கேட்கிறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போது, லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மை யذ்குரு மின்கும் லைலத்து ஸஹபாவாத், உங்களை யாராவது ஸஹபாவாத் என்ற இடத்திற்கு அங்க சென்றோமே அன்றைய தினத்திலே என்ன நடைபெற்று யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாங்க. ஸஹபாவாத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றோமே அங்கு நடைபெற்ற அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் சொல்லி காட்டுறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எனக்கு ஞாபகம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அன்றைய நேரத்துல சஹருடைய நேரத்துல எல்லாரும் ஒரு இடத்துல நீங்க சஹர் ஒன்று சாப்பிட்டுருந்தீங்க, ஆனா நான் என்னுடைய ஒட்டகத்துடைய சேனைக்குல சில பேரிச்சம்பழத்தை நான் மறைச்சு வச்சிருந்தேன். அந்த பேரிச்சம்பழம் எதற்குன்னு சொன்னா எங்க சகர் நேரம் முடிவாயிருமோ, சகர் நேரம் நிறைவடைந்து போயிருமோ, பஜ்ருடைய நேரம் வந்து விடுமோ என்ற அச்சத்தினால கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை மறைத்து வைத்திருந்தேன். அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து நான் வேகமாக சாப்பிட்டேன். நீங்க எல்லாம் சகர் வச்சுட்டீங்க, ஆனா அந்த பழத்தை சாப்பிட்டு நான் பார்க்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நிலா தோன்றியது. இப்ப நிலா தோன்றக்கூடிய நேரம் எப்போது சொன்னா பிறை 27 தான் காலை நேரத்துல தோன்றும். அந்த பிறை தோன்றக்கூடிய காலை நேரத்துல 27 நாள் தான் தோன்றியது. ஆக அந்த நேரத்தில் தான் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்தோம் யார சொல்லி ஞாபகம் இருக்கிறது என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இதான் சொல்லி காட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா, இப்ப அந்த 27 தான் என்பதாக உறுதிப்படுத்தி சொல்லி காட்டான். கண்ணியமானவர்களே, அந்த லைலத்துல் கத்ர் என்பது இரவில் தான், 27வது இரவில் தான் என்பதாக ஊர்ஜிதமாகவே நபிகள் பெருமான் சொன்னாங்க. ஆனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்லி காட்டுறாங்க, சில நபர்கள் 27 தான் உறுதியம் சொல்லிட்டான்னு சொன்னா, இப்ப நம்ம செய்யற பாருங்க, இருதல் மட்டும் வந்து வணங்குவோம். இப்ப நாளைக்கெல்லாம் பார்த்தா 2 சப்போர்ட் கம்மியா இருக்கும். காரணம் 27 மல்லிட்டு போயிட்டு எல்லாத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டு தொழுகி வரமாட்டோம். அதனாலதான் ரசூல் சொல்லி காட்டினாங்க, நீங்க நினைக்காதீங்க, ஒவ்வொரு நாளும் வணங்குங்க, 27 மட்டும்தான் அல்லாஹ் உங்களை பாவத்தை மன்னிப்பதாக நினைக்காதீங்க, எல்லா நேரம் மன்னித்துக் கொண்டிருக்கிறான். இந்த 27, 29 இதெல்லாம் அமல் செய்யுங்க என்று சொல்லி காட்டினாங்க. கண்ணியமானவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து விட்டோம் என்ற எண்ணத்தோடு நாம் கூடியிருக்கிறோம். கூடியிருக்கூடிய நம்முடைய ஒரு ஆவல் என்னவென்று சொன்னார், லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டோம் என்ற எண்ணம் அல்லாஹ் கபூலாகும், அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. உண்மையிலேயே இந்த இரவை 27ஆகவே அல்லாஹ் ஆக்கி நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த இரவை நாம் அடைத்து விட்டோம் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மா அவங்க ரசூலுல்லாஹ் கேட்கலாம், நான் ரசூலுல்லாஹ் ஒருக்கா நீங்க சொல்றது மாதிரி 27வது இரவுல லைலத்துல் கத்ர் இரவு தான் நான் நினைச்சு அடைந்து விட்டோம் என்று சொன்னால் என்ன செய்யறது யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க,
அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி என்று துஆ செய்யுங்க. இன்னொரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க துஆ கேளுங்க, 2 விஷயத்தை கேளுங்க. யா அல்லாஹ், நான் இளமையாக இருக்கணும், ஆபியத்தோடு இருக்கணும், நலமுடன் இருக்கணும். 2 செய்தி கேளுங்க. என்னது? இளமையும் இருக்கணும், ஆபியத்தாகவும் இருக்கணும் என்று கேளுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன வேணுங்க? இளமை தேவை, இளமையாவே இருக்கணும், ஆபியத்த உடல் ஆரோக்கியத்தாகவும் இருக்கணும். இந்த 2மே வேணும். சில பேர் வயசு கம்மியாக இருக்கும், இளைஞராக இருப்பாங்க, ஆனால் படித்தபடி இருப்பாங்க, இப்போ பலகீனமாயிடுவாங்க. இப்போ இளமை என்பது என்ன? வயசாக ஆனாலும் கூட, எத்தனை பார்க்கிறோம், வயசாக ஆனாலும் கூட, வயது ஆனவர்களுக்கு கூட இளைஞர் மாதிரி துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வயது வித்தியாசம் என்பதல்ல, இப்போ இளமை இருக்கணும், அந்த இளமையுடனே என்ன இருக்கணும்? ஆபியத்தும் இருக்க வேண்டும். இந்த 2மே கேள்வி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. இப்படித்தான் ஆபியத்தை கேளுங்கள் என்று சொன்ன உடனே ஒரு நிறைய செய்தி கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வே வந்து நேரே கேட்பான். யார்கிட்ட? உதாரணமான மனிதர் இடத்துல பார்த்து, ஒரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோ அமைச்சரோ வந்து கேட்குறவங்கள, தம்பி உங்களுக்கு என்ன வேணும் சொல்ல தர்றேன் என்று சொல்ல என்ன செய்வோம்? அது வேணும் இது சொல்ல முடியலவா? இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் இருக்கும் பொழுது நபியை பற்றி முழுமையாக தெரியாத நபர் ஒருவர் வருகிறார். வந்து கேட்கிறாரு, நபியை பார்த்து பேசணுன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வெளியூர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கேளுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ வந்த நபர், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு இத்தனை ஒட்டகங்கள் வேணும், அந்த ஒட்டகத்துக்கான தீவனங்கள்லாம் வேணும், அந்த ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளர் வேணும் என்று இந்த துனியாவில் சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் சொல்லிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கூப்பிட்டு, இந்த நபர் என்ன நினைச்சாலும் கொடுத்து அனுப்புங்க சொல்லிட்டான். ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கிறோமே, ரசூலுல்லாஹ் வழியை கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் கேட்கிறாங்க. ஆனா என்ன வேணுமோ அது கேட்காம இந்த துனியா சம்பந்தப்பட்டு கேட்கிறாங்க. இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், சல்லியா மூசா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நேரம் அப்படியே யோசனை பண்ணி பார்க்கறான், என்ன கேட்கலாம், ஆனா என்ன கேட்டோமோ அதை நிச்சயம் கொடுத்துருவான். ஆனா என்ன கேட்கறது, கேட்பதை பிரயோஜனமா கேட்கணுமே. உடனே டக்குன்னு சுதாரிச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு, முதல்ல நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை கேட்கக்கூடாத கேள்விதான், நான் உன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கிறியா, அப்புறமா நான் கேட்கக்கூடிய கேள்வி பதில் சொல்றேன். சரி மூசா கேளுங்க, நான் மன்னிச்சுட்டேன், உங்களுக்கு என்ன எதுவும் சொல்லுங்க. நான் அல்லாவாக இருக்கிறேன், நீங்க மூசாவா இருக்கிறீங்க, இப்ப சொல்லுங்க, நீங்க என்கிட்ட கேட்டால் என்ன கேட்பீங்க என்று கேட்டான். அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் ரொம்ப விவரமான அழுதா நீ சொல்லி போட்டு, அப்படியா, நான் கேட்டா ஆபியத்தை கேட்பேன், உடல் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்பதா சொன்னான். சொல்லிய ரப்பே, அதே போல எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு என்ன அப்படி பல்வேறு சொல்லிட்டான். இது போல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா ரப்புல் ஆலமீனுக்கு ஆஃபியத்தை கொடு. எவ்வளவுதான் சொத்து சொல்லியிருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்ல சொல்லுவாங்க என்னது, நோய் நொடி இல்லாத வாழ்க்கைய, நோய் இல்லாத வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கை சொல்லுவாங்க. இப்ப பொருளாதாரத்தை விட ஆரோக்கியமான வாழ்க்கை, உடல் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் மிக முக்கியமான. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா ரப்புல் ஆலமீன் எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக, உடல் ஆரோக்கியத்தை தருவாய் என்பதாக கேட்டுக்கொண்டே இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க. கண்ணியமானவர்களே, அந்த ஆஃபியத் கேட்கணும் துஆவுல. அல்லாஹ் முக்கியமான இந்த இரவு, இந்த இரவுல இருந்து 2 செய்தி கேட்கணும். ஒன்னும் அல்லாஹும் இன்னக்க அஃபுவ துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பதை நீ விரும்பக்கூடியவன், மன்னிப்பதை நீ விரும்பக்கூடியவன், ஆகவே என்று மன்னிப்பாயாக என்று கேட்கிறோம். இந்த அஃபு என்ற வார்த்தை அறிவு சொல்லுவாங்க, மஃபிரத் என்று சொன்னாலும் மன்னிப்பு தான், மஃபிரத் என்று சொன்னால் மன்னிப்பு, அஃபு என்று சொன்னாலும் மன்னிப்பு தான். இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்கின்ற பொழுது, காவல் நிலையில ஒரு நபர் குற்றம் செஞ்சிட்டார், குற்றம் செய்து விட்டால் எஃப்ஐஆர் போடுவாங்க, போட்டுட்டு இவர் குற்றவாளி போட்டு போட்டு போய் திரும்ப செய்யப்படும். அதே நபர் குற்றவாளி
காவல் நிலையத்துல இவர் குற்றவாளி தான், ஆனா பதிவு செய்யலை என்று சொன்னால் அவர் மீது நிரூபிக்கப்படாதல்லவா? அதுபோல நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் கூட அந்த பாவம் என்பது மலக்கானவர்கள் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனால் அபு என்று சொன்னால், முதல் மகபிரி சொன்னா மன்னிப்பு மன்னிச்சுட அல்லாஹ், அபு என்று சொன்னால் அந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏட்டையே க்ளோஸ் பண்ணிடு. அந்த பாவம் என்ன பாவம் செய்யப்பட்டமோ அந்த பாவம் செய்யக்கூடாது, அந்த ஏட்டுமே க்ளோஸ் பண்ணிடு, அழிச்சிரு என்று சொல்ற வார்த்தை தான் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி என்ற துஆ கேள்வி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். கண்ணியமானவர்களே, அந்த துஆவுல கேட்கக்கூடிய நேரத்துல ஏதாவது முன்னாடி வைக்கணும். ஏதாவது முன்னாடி வைக்கிறது காசு பணம் வைக்கிறது அல்ல. அல்லாஹ் புகழணும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அது எப்படி கேட்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மலக்குமார் சொல்லியிருக்காங்க. மலக்குமார்கள் அல்லாஹ் சொன்னான் அல்லவா, மனிதனை படைக்க போயிருந்தது அல்லாஹ் சொன்னோடே மலக்குமார் சொன்னாங்க, மனிதனை படைக்க போய்கிறான், நாங்கள் எல்லாம் உன்னை வணங்குகிறோமே, உன்னை நான் தஸ்மீ செய்கிறோமே, எல்லாம் நான் செய்கிறோமே, இப்படி இருக்கும் பொழுது ஏன் மனிதன் படைக்கணும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னா, இல்லை இல்லை, அதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியாது, இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது, படைக்கத்தான் போறேன் சொல்லி அல்லாஹ் படைச்சுட்டான். படைச்சதுக்கு பிறகு ஆதம் நபி அல்லாஹ் படைச்சான். ஆதம் நபி படைச்சதுக்கு பிறகு அந்த ஆதம் நபியுடைய கல்புல உள்ளத்துல என்னென்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளுக்குண்டான பெயர்களை போட்டுட்டான். போட்டதுக்கு பிறகு அல்லாஹ் இப்ப கேட்டா மலக்குமாரை பார்த்து, மலக்குமார்களே இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க கேட்டான். மலக்குமார் தெரியலையா? ஆதத்தை பார்த்து கேட்டா இது என்ன ஆதமே சொல்லிட்டாங்க. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. மலக்கு சொன்னாங்க, சுபஹானக லா இல்ம லனா, சுபஹானக யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நீ தூய்மையான, உனக்கு தான் ரகசியம் தெரியும், உனக்கு தான் எல்லாமே தெரியும். அதனால சுபஹானக லா இல்ம லனா இல்லாம அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், எங்களுக்கு உண்மையே தெரியாது, கல்வி அறிவியான எதுவுமே இல்லை என்று தவறை ஒப்புக்கொண்டாங்க. யாரு? மலக்குமார்கள். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீதான் அறிந்தவன் என்பதை ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு பிறகு மலக்குமார்கள் அல்லாஹ் மன்னித்தார். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறு என்ன? சுவர்க்கத்துல மருந்துக்கு போக வேண்டாம் நல்லா சொன்னா போனாங்க, அவ்வளவுதானே. ஆனா சைத்தான் சொன்னா என்ன சொன்னா, நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டால் இந்த பழத்தின் மூலமாக உங்களுக்கு 2 தேவை பூர்த்தி செய்யும் என்பதாக சொன்னான். சைத்தான் சொன்னான். உடனே என்ன 2 பூர்த்தி செய்யும்? இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டால் ஒண்ணு சுவர்க்கத்தில் நீங்க இருப்பீங்க, அல்லது நீங்க மலக்கா மாறிடுவீங்க என்ற யோசனைய ஆலோசனை சைத்தான் சொன்னான். இப்படி சொன்னான். அவங்க என்ன செஞ்சாங்க? ஆசைப்பட்டாங்க. என்ன ஆசைப்பட்டாங்க? ஒன்னும் சுவர்க்கத்தில் நேரமா இருக்க வேண்டும் என்று என்ன பண்ணாங்க, அல்லது மலக்காக மாறிடணும் என்று என்ன பண்ணாங்க. இது 2மே தவறான காரியமா? சுவர்க்கத்தை விரும்புவது தவறா? அது சுவர்க்கத்தில் நேரமா இருக்க வேண்டும் என்பது நினைப்பது தவறா? அல்லது மலக்காக மாறிடலாம என்று நினைப்பது தவறா? ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் சொன்னதை கேட்காமல் ஷைத்தான் சொன்ன, இப்லீஸ் சொன்ன அந்த ஆலோசனை கேட்டதுனால நல்லது கூட கெடுதிதான். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வல்ல ரஹ்மான் பல ஆண்டுகள் தவிக்க விட்டான். அப்போ 300 ஆண்டுகளுக்கு பிறகு பத்தலக்கா ஆதம் ரப்பிஹி கலிமாத்தி ஃபதாப அலைஹி, சில வார்த்தை ஆதம் சொல்லி காட்டாங்க. சில வார்த்தை சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட மன்னித்தார். இப்ப அந்த வார்த்தையை சொல்லணும். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனு மினல் காசிரீன் என்று துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே, எங்களுக்கு நாங்கள் அழி செஞ்சுட்டோம், நீ சொன்னதா நான் கேட்கல, நீ சொன்னாய் நான் கேட்கல, இப்ப எங்களுடைய நப்சுக்கு நாங்கள் எங்களுக்கு அடி செலுத்தி விட்டோம், அதை மன்னித்துக் கொள் ரப்பே என்று துஆ செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்ப தனக்குத்தானே முதலில் தன்னை குற்றவாளியாக ஏற்படுத்திட்டு ரப்பே நீதான் உயர்ந்தவன் என்று தன்னை தாழ்த்தி அல்லாஹ் உயர்த்தி சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் அந்த துஆ தௌபா ஏற்றுக்கொள்வான். ஏன் நம்மளே கேள்விப்பட்ட வரலாறு தானே யூனுஸ் நபி. இந்த யூனுஸ் நபி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? மார்க்கத்தை சொன்னாங்க, கலிமா தொழில் சொன்னாங்க,
மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் துவா செஞ்சாங்க, பத்வா செஞ்சாங்க. யாரெல்லாம் இந்த நெருமலை இறக்கி அழிச்சுட்டு அல்லாஹ்க்கு துவா செஞ்சாங்க. அல்லாஹும் அதுக்கு ஆயத்தமானா, நெருமலை இறங்க ஆயத்தமானா. அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கக்கூடிய நிலையை பார்த்த மக்கள் உடனே தௌபா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப தௌபா செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் செஞ்சுட்டான், இந்த யூனுஸ் நபி அவர்கள் அங்க போனதுக்கு பிறகு பொறுமை இல்லாமல் இந்த பத்வா செஞ்சது காரணமாக யூனுஸ் நபிக்கு ஒரு பெரிய சோதனை கொடுத்தாங்க அல்லவா. சொல்லக்கூடிய வாகனத்துல இருக்காங்க, அந்த கப்பல்ல போகும் பொழுது நம்மளால கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா. இப்போ கீழே குதிக்கிட்டே ஆனது, குதிச்சாங்க. எப்போ? இரவு நேரத்துல குதித்த உடனே அங்க ஒரு மீனுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டான், அந்த மீன் விழுங்கியது. அந்த மீனுக்கு அதை விட பெரிய மீனுக்கு கட்டளை போட்டான், அந்த பெரிய மீன் அந்த மீன் விழுங்கியது. ஆக மொத்தத்துல 2 மீன் உடைய வயிற்றுல யூனுஸ் நபி இருந்தாங்க. எப்போ இருந்தாங்க? 40 மேல இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த குர்ஆன் சொல்லுது, ஆயத்தை தொடர்ந்து சொல்லி காட்டுறான். இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால் கியாமத் நாளைக்கு அப்படியே வச்சிருப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வார்த்தை சொல்லாமல் இருந்திருந்தா, தவறை ஒப்புக்கொள்ளாமல் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் அந்த நபரை அப்படியே விட்டு விடுவேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒரு இடத்துல ஒரு மனிதனுக்கு ரிஸ்க்கு வாழ்வாதாரம் குறைக்கப்படுகிறது சொன்னால், ரிஸ்க்கு வாழ்வாதாரம் குறைக்கப்படுகிறது சொன்னால், அவனுக்கு வர வேண்டிய பரக்கத்து ரஹமத்து தடுக்கப்படுகிறது சொன்னால் அவன் செய்த பாவம், அவன் செய்த பாவத்தின் மூலமாகத்தான் அவனுக்கு வர வேண்டிய ரஹமத்து ரிஸ்க்கு பரக்கத்து தடுக்கப்படும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஆக அந்த பாவத்தை செய்து விட்டாலும் கூட மன்னிப்பு கேட்கணும். என்னாலதான் தப்பு செஞ்சிருக்கேன், மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டால் ஒரு கால் அல்லாஹ் நாடி விட்டால் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த மனிதருக்கு, அந்த நபருக்கு ரஹமத்தும் பரக்கத்தும் செய்வான். இல்லை என்று சொன்னால் அந்த ரஹமத்தும் பரக்கத்தும் வேற ஆள் மாத்திருவான். அப்படியே அந்த மனிதன் கொடுக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தையும் சரி அந்த நபருக்கு கொடுக்காம அப்படி மாத்திருவான். அதனாலதான் தௌபா செய்ய வேண்டும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படிலாம் கேட்டாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கூட விடல, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லிக்கொண்டே இருந்த காரணமாக தான் அல்லாஹ் ரஹ்மான் 40 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு பூமியில போய் போட சொல்லிட்டான். அல்லாஹ் மீனை கட்டளை இட்டான். அந்த மீனானது வெளியிலிருந்து போட்டது கரையில வெறும் மணலா. அல்லாஹ் மீனுடைய வயிற்றில் இருந்த அந்த யூனுஸ் நபி குழந்தையா இருக்கும் அல்லவா, தாயினுடைய வயிற்று கருவில வெளியிடக்கூடிய அந்த குழந்தை எவ்வளவு இதா இருக்கும், ரொம்ப விழிச்சு ஒரு மாதிரி இருக்கும் அல்லவா. அது போன்று யூனுஸ் நபி அவர்கள் வெளியிலிருந்து போட்ட உடனே, மீன் வந்து போட்ட உடனே பக்கத்தில் அல்லாஹ் சுரக்காய் இலையை, சுரக்காய் செடியை முளைக்க செய்து அந்த உடனுக்குடனே கூண் என்று சொன்னா அந்த ஆகிடுவாங்க. அந்த சுரக்காய் செடியை முளைக்க செய்து அந்த சுரக்காவுடைய இலையை மறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஏற்படுத்திய பிறகு அல்லாஹ் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி 4 ரக்காத் அப்படி சொல்றாங்க. ஒன்று இருளுக்காக வேண்டி, இரவு இருள். இன்னொன்னு மீனுடைய வயிற்றில் இருந்தது, அந்த மீன் இன்னொரு மீனுடைய வயிற்றில் இருந்தது. இன்னொன்னு கடலுடைய இருள். இந்த 4 கஷ்டம், இந்த 4 கஷ்டத்தை போக்கிய ரப்பே உனக்கே எல்லா புகழும் சொல்லி 4 ரக்காத்தை தொழுதாங்க. அந்த நினைவாகத்தான் வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு அசரு தொழுகையை 4 ரக்காத்தை கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஆக நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இந்த தௌபா செய்வதற்கு முன்புதான் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே நம்மளை குற்றவாளி சுமத்தி, எனக்கு இன்னும் தெரியாது, நான் பாவிதான் என்று சொல்லி தனக்குத்தானே ஒப்புக்கொண்டது பிறகு அல்லாஹ் இனிமேல் செய்ய மாட்டேன் ரப்பே என்று கண்ணீர் விட்டு அழுது துஆ செய்யணும். கண்ணீர் விட்டு அழுது துஆ செய்யணும். சும்மா யாரெல்லாம் மன்னிச்சுக்கோ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ரப்பனா வஸக்னா அன்ஃபுஸனா அப்படி எல்லா பழங்களும் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? உயிருக்கு மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் நேசித்த நபி ஹபீபுல்லாஹ் 20 நாட்கள் அழுக வச்சான். அல்லாஹ் கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு கொடுக்க மாட்டான். அல்லாஹ் உடனே கொடுத்துருவானே, நினைத்தாலே கொடுத்துருவானே.
அப்படி சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அவங்கள கந்தக் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த யுத்தத்திற்கு முன்பதாக 20 நாட்கள் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 20 நாட்கள் முடிச்சதுக்கு பிறகு 21வது நாள் தான் அல்லாஹ் கபூலாக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுக்கலையே, உடனே கோபம் வந்துடுது. நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், அவன் பாரு அந்த பாவம் செய்யறான் இந்த பாவம் செய்யறான், நம்ம எந்த பாவம் செய்யறோம், தொழில் தானே செய்யறோம், உடனே அல்லாஹ் அந்த கோபம் ஓட்டிட்டு சில பேர் தொழில் கூட வர்றதே இல்லை. காரணம், நான் என்ன செய்யறேன், நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன். தப்பு செஞ்சாதான் என்பதல்ல, தப்பு செய்யாமல் இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லி கொடுத்து பார்ப்பான். குழந்தை சாப்பிடாம இருக்குதுன்னு சொன்னா அழுகவும் இல்லை, ஆனா சாப்பிடவே இல்லை, என்ன செய்வோம், குழந்தை அழுகுது இல்லையே, சாப்பிட கொடுக்காம இருந்துருவோம். என்ன செய்வோம், குழந்தைய தூக்கிட்டு போவோம், மருத்துவர்கிட்ட போய் டாக்டருக்கு காட்டுவோம். குழந்தை அழுகுறதும் இல்லை, சாப்பிடுறதும் இல்லை, ஏதாவது பாருங்க சொல்லணும் இல்லையா. இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளை வைத்து பார்க்கணும் அல்லவா. அதுபோல மனிதன் தப்பு செஞ்சாதான் என்பதல்ல, தவறு செய்யாமல் கூட அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும், அல்லாஹ் இடத்துல செய்யணும், கையேந்து கேட்கணும். அதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறார். கண்ணீர் விட்டு அழுது துவாவை அல்லாஹ் பிரியப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத அழுகையை அல்லாஹ் பிரியப்பட்டார். 21வது நாள் அல்லாஹ் கொடுத்தான். ஏன், ஹஜ்ஜுடைய நாள் கடைசி இறுதி கட்சியில அரபா மைதானத்துல மத்தியான லொஹருக்கு கை ஏந்திய நபி துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. லொஹரும் அசரும் சேர்ந்து தொழுதுட்டாங்க. தொழு முடிச்சதுக்கு பிறகு ஏந்திய கை விடவே இல்லை. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, யாருக்காக வேண்டி, யா அல்லாஹ் என்னை காப்பாத்து, என்னுடைய பிள்ளைகளை காப்பாத்து. அப்படியே கேட்டாங்க. யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், என்னுடைய உம்மத்துடைய பாவம் மன்னிச்சுடா. என்னுடைய உம்மத்து எந்த உம்மத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடாது. எந்த உம்மத்தும் என்னுடைய உம்மத்தில் இருந்து யாரும் நரகம் சென்று விடக்கூடாது. நீ மன்னித்து விடு, மன்னித்து விட்டேன் என்று நீ சொல், அப்போதான் கையை கீழே இறக்குவேன். குட்டிவாதம் முடிச்சு கேட்டுதான் அல்லாஹ் விடல. கேளுங்க, நான் சொல்ல மாட்டேன்னே, அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன். ரசூலா விடவே இல்லை. மற்றதான் கேட்டுக்கிட்டாங்க, ரசூலா கேட்டுக்குவாங்க, கவலை ஆகிட்டு இருக்கிறான். ஆனா இந்த ஒன்றை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இங்க வரணும், முஸ்தலிஃபாவுக்கு வரணும், முஸ்தலிஃபாவில் இரவு தங்கணும். அந்த இரவுல சஜிதாவில் விழுந்த நிலையில கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரசூலா. சஜிதாவிலேயே யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, விடமாட்டேன், என்னுடைய உம்மத்து யாரும் நரகத்தில் சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய உம்மத்துமார் எல்லாருடைய பாவம் மன்னித்து ஆக வேண்டும், நீ உறுதிமொழி கொடு. அல்லாஹ் இல்ல நபியே, மன்னிச்சரே, ஆனா அவர் என்ன செய்ய, தௌபா செய்யணும். நாட்கள் முன்பதாக இப்படி கொஞ்ச நாளுக்கு ரசூல் சொன்னாங்க, இல்ல யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, கொஞ்ச நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு நாள் அல்ல. அல்லாஹ் சொல்ல ஒன்றா கொடுத்துட்டே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை, ரூஹு பிரிவதற்கு முன்பதாக கூட என்னுடைய உம்மத்தை தௌபா செய்தால் தௌபா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீ உறுதிமொழி கொடு, நான் எந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அப்படியே தரையிலேயே சஜா விழுந்த நபர்கள் தான். அல்லாஹ் சொன்னா, என்ன ஹபீபை இவ்வளவு பேராசை இருக்கிறீங்களே, உங்களுடைய உம்மத்தின் மீது இவ்வளவு பேராசை நீங்க இருக்கிறீங்களே, சரி பரவாயில்லை, ரூஹு பிரிவதற்கு முன்பதாக எவன் தௌபா செய்கிறாரோ அப்படி தௌபா ஏற்றுக்கொள்கிறேன், திருப்தியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சஜ்ஜாவில் எழுந்திருக்கிறான். ஷைத்தான் மண்ணல் தலை போட்டுட்டு போறான். அப்பா இப்படி போயிடுச்சு, எப்படியாவது முகமது நபிய உம்மத்தில் நரகம் கொண்டு வரணும் பார்த்தா, கடைசி ரூஹு பிரிவு நேரத்துல தௌபா செஞ்சுட்டா, மன்னிப்பு கொடுத்துடு என்று அல்லாஹ் சொல்லிட்டானே, நான் நாசமாயிட்டேனே என்று தன்னுடைய தலையில மண்ணலி போட்டுட்டே இருப்பான். கண்ணியமானவர்களே, அந்த நபியுடைய துவாவை கூட எப்ப ஏற்றுக்கொண்டான்? அது யாருக்காக? உம்மத்தாக நம்பதற்காக அந்த நபி துவா கேட்க காரணமாக அந்த துவாவை கூட ஒரு நாள் முழுவதும் லொஹர் தொழுகைக்கு பிறகு இருந்து அன்று இரவு முழுவதும்
கண்ணீர் விட்டு அழுது துடியா துடிச்சு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த துஆ எல்லாம் ஏற்றுக்கொண்டு அப்பொழுது ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் சும்மா லேசா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? கண்ணீர் விட்டு அழுகணும், அழுது கேட்கணும். அந்த அழுகையை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அழுகை கெஞ்சி கெஞ்சி கேட்டு அழுது அழுது அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா மன்னிப்பதல்ல, ரஹமத்துடைய மலக்கை அனுப்பி வச்சு அந்த மலக்கானவர்கள் யார் கண்ணீர் விட்டு அழுது தௌபா செய்கிறார்களோ அந்த மனிதனுடைய அந்த கல்வில உள்ளத்தில் தடவி கொடுத்து, மனிதா மனிதா உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்ற நற்செய்தி சொல்கின்ற பொழுதுதான் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து அந்த பாவக்கரையானது கண்ணீர் வழியாக கண்ணீராக வெளியாகக்கூடிய நேரத்தில் தான் அவருடைய பாவத்தை மன்னிக்கப்பட்டு என்பதாக நபிகள் பெருமானத்தில் சொல்லியிருக்காங்க. கண்ணியமான அத்தகைய அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். கண்ணீர் விட்டு அழுது நாம் துஆ செய்ய வேண்டும். புனிதமான இரவு இந்த இரவு. இந்த இரவு வீணாக்கிடலாமா? பேச்சின் மூலமாக கேள்வியின் மூலமாக வீணாக்கிடலாமா? ஒரு ஆண்டிற்கு உண்டான நிலை என்ன வேணும், என்ன தேவை, அந்த தேவையை என்னுடைய காதுக்களை போட்டு நீ கேள்வி தான் சொல்லுகிறான். அது சிறப்பு வாய்ந்த இந்த இரவை கொடுத்து, கண்ணியமான இரவை கொடுத்து, அல்லாவே அந்த இரவை கொடுத்து, இந்த இரவு சிறப்பான இரவு, இந்த இரவை கேள்வி நான் தரேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல அதை கூட நம்ம அசால்ட்டா விட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த நபரை மாதிரி ஒரு துர்பாக்கியத்தில் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய எல்லாவிலும் பாவங்களை இந்த இரவினுடைய பொருட்டினால் அல்லாஹ் மன்னித்து விடுவானாக. நம்முடைய தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாரும் தேவைகளும் தந்துடுவானாக. நம்முடைய ஹாஜத்தில் தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து நபிகள் சொல்லி காட்டாங்களே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியா, உடல் ஆரோக்கியம், ஆரோக்கியமான வாழ்க்கையை அந்த சொல்லி காட்டினார்களே, அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல்வானாக. இளமையுடனே இளமை ஆபியத்து எல்லாம் கொடுத்து நாம் செய்த பாவங்களை அந்த பாவத்துடைய தடயமே இல்லாமல் அல்லாஹ் அழித்து விடுவானாக என்று நாம் இந்த இரவிலே புனிதமான இரவில் துஆ செய்து இருப்போம். இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சந்தேகமே இல்லை. சந்தேகப்படக்கூடாது. பாவம் நிறைய செஞ்சுட்டோமே, நம்முடைய பாதை அல்லாஹ் மன்னிப்பானா, அவன் கேட்ட அல்லாஹ் தருவானா என்று சந்தேகமே படக்கூடாது. சந்தேகமே படாமல் கேட்கணும். தவக்கல்து அலல்லாஹ், நாம் கேட்கணும். கேட்டு அல்லாஹ் நம்பிக்கை வச்சு அல்லாஹ் ஒப்படைச்சிடணும். யாரும் பாவம் செஞ்சுட்டா, இன்னும் பாவம் செஞ்சேன் என்பதாக அந்த பாவத்தை குறிப்பிட்டு சொல்லி இல்லல்லா இல்லல்லா சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட இல்ல இன்னும் பாவம் நான் செஞ்சேன், அந்த பாவம் என் உள்ளத்தில் கல்வி இருக்கிறது, அந்த கரையை போக்கு, இந்த பாவத்தை நீக்கு. அந்த பாவத்தை நீக்குவதற்குண்டான தகுதியார் நீதான். இந்த பாவத்தை மன்னிப்பதற்குண்டான தகுதி, ஆற்றல், கருணை உன்னிடத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே, உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு பாவம் மன்னிப்பாயாக. உன்னுடைய ரஹமத்தை பெரியதா, உன்னுடைய கோபம் பெரியதா பார்க்கின்ற பொழுது உன்னுடைய கோபத்தை விட உன்னுடைய கருணை தான், உன்னுடைய ரஹமத்து தான் மேல என்பதை சொன்னதாக எங்கள் நபி சொல்லியிருக்கிறார். யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே, உன்னுடைய கோபத்தை விடு, உன்னுடைய கோபத்தை விட்டு விட்டு உன்னுடைய ரஹமத்தினால் இப்படி எல்லாரும் பாவங்களை மன்னித்து நாங்கள் கேட்கக்கூடிய துஆ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுக்கு உடைய பிள்ளைகளுக்கு சந்தை இருக்கலாம் நல்வாழ்வை அமைத்து தருவாயாக. பிறர் இடத்திலே கையேந்த அளவுக்கு நான் சூழ்நிலை ஆக்கிவிடாத ரப்பே. எந்த நேரம் எந்த சூழ்நிலையுமே உன்னிடத்தில் கையேந்து கேட்க வேண்டும் ரப்பே. அந்த மாதிரி ஒரு நற்பாக்கியத்தை தௌபீக செய்வாயாக. பரிபூர்ணமான முறையிலே பரிபூர்ணமான ஈமானை தந்தல்வாயாக. எத்தனையோ நபர்கள் வாழ்கிறார்கள், ஆனால் புரியக்கூடிய நேரத்திலே அந்த களிமா எல்லாரும் வாழ்கிறாங்க. அந்த நிலை வந்துவிடக்கூடாது. இறுதி வரைக்கும் எங்களுடைய களிமாவோடு வாழ வேண்டும், பரிபூர்ணமான ஈமானோடு வாழ வேண்டும். அத்தகைய ஈமானை தந்தல்வாயாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இது போல லைலத்துல் இரவு கொடுத்த ரப்பே மீதி இருக்கக்கூடிய நாள்களையும் அமல் செய்ய வேண்டும். இது போன்று பல ரமலானுடைய மாதங்கள் கொடுக்க வேண்டும். பல ரமலானுடைய மாதத்துக்கு கூடிய அந்த லைலத்துல் கத்ரை அடைய செய்ய ரப்பே என்று நாம் கெஞ்சி அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்திலே வல்ல ரஹ்மான் நிச்சயமாக என்னுடைய மகளை மன்னித்து நாம் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள சந்தேகமில்லை. இந்த துஆவோடு நாம் என்ன செய்யணும்? ஒரு துஆ சொல்லி காட்டணும். அது போல நாம் கேட்கக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ்வுடைய பெயரை அஸ்மால் ஹுஸ்னா சொல்லக்கூடிய 90 பேர் இருக்கல்லவா, அந்த 99 பெயர்ல ஏதாவது ஒரு பேராவது முன் வச்சு அர் ரஹ்மான், ரஹீம், அல் வஹாப், அல் சத்தார், அல் ஜப்பார் என்று ஏதாவது 4 பேராவது சொல்லி யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதான் இதெல்லாம் சொல்லி அல்லாஹ் முன்னாடி நாம் கையேற்றி கேட்டுவிட்டால் அல்லாஹ் நம்முடைய துவா எல்லாம் கபூல் செய்யணும், சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரஹ்மான் நம்மளுக்கு இது மாதிரி உண்டான பல இரவுகளை கொடுத்து பல நறுக்கரிசைகளை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து நம்மளுடைய மாதங்கள் நோன்பைக்குடைய பாக்கியத்தை கொடுத்து அதில் குறிப்பாக உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் சொல்லாத அவர்களை கனவிலும் நினைவு காணும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. அந்த நபியின் மூலமாக இல்மு அறிவியானத்தையும் அல்லாஹ் தந்திர செய்வானாக. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் நீக்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. நபிகள் பெருமான சொல்லக்கூடிய கோபத்தை நீக்கிவிட்டு நபிகள் பெருமான சொல்லக்கூடிய பொருத்தத்தை அல்லாஹ் தந்திர செய்வானாக. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அவருடைய அந்த பொருத்தத்தையும் அவர்கள் அல்லாஹ் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.